அருண் சைக்கோ மாதிரி சீதாவை அடித்து உடம்பு முகமெல்லாம் பலத்த காயமாக இருக்குது. சீதா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மீனாவுக்கு உடனே கால் பண்ணி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னால் இங்கே இருக்கவே முடியாதுக்கா, அவருக்கு சைக்கோ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை தினம் தினம் அடித்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாரு, இன்றைக்கி என்னை ரொம்ப அடிச்சிட்டாருக்கா, என்னை வந்து பாருக்கா அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே மீனாவும் சரி நான் வரேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. முத்துவுமே சரிவா நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சீதா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக திங்ஸாக கொட்டி கிடக்கு. சீதா முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. சீதா என்னாச்சு அப்படின்னு பதறி போய் மீனா சீதாவை பார்க்குறாங்க. சீதா உடனே மீனாவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுக ஆரம்பித்தோன்னே தான் தெரியுது அவங்களோட முகம் உடம்பெல்லாம் ஒரே காயமாக இருக்கிறத பார்த்துட்டு மீனாவுக்கு சமக்கவும் வருது. முத்து சொல்லவே வேணாம், அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா என்ன நடந்துச்சு சீதா, முதல்ல அதை சொல்லு, எதுக்காக அருண் உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்காருன்னு கேட்க, என்ன வேணால் நடக்கட்டும் மீனா, அதுக்காக இப்படியா போட்டு அடிப்பான், மாடா அவன் மனுஷனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறாரு. சீதாவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்னா எப்போவும் மாதிரி தான் முத்துவை பற்றி புகழ்ந்து பேசினது அருணுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால சீதாவை பெல்ட்டால் பயங்கரமாக அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. இதை கேட்டோன்னே முத்துவும் மீனாவும் அவனோட புத்தி எதுக்கு இவ்வளோ அசிங்கமாக போகுது, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், வா நீ முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா பரவாயில்ல, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவன் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான், நான் போய் உன்னோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் சீதாவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. மீனாவோட வீட்டுக்கு போனால் அங்கே அவங்க அம்மா பதறி போயிட்டாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு வந்திருக்க, எதுக்கடி அழுவுற அப்படின்னு கேட்க, மீனா அவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் நடந்த விஷயத்தெல்லாமே சொல்கிறாங்க. வெளியில் இருந்த சத்யாவோட ஒய்ஃபு ரேகா, எதுக்காக நம்ம இருக்கும்போதே சொல்லியிருக்கலாமே, எதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகமே மாறி போயிடுச்சு. சத்யாவும் எவ்வளோ கேட்டு பார்க்குறான், என்னாச்சு சீதாவுக்கு, அந்த அருண் மாமா எதுவும் அடிச்சாரா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன்டா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு சீதா, அருண் கால் பண்ணாலும் எடுக்காத, நீயாவும் திரும்ப கூப்பிடாத சரியா, நீ எங்கே இருக்கன்னு அவனுக்கு தெரியலாம் வேண்டாம், அவனா புத்தி திருந்தி வந்தால் ஏற்றுக்கலாம், அது வரைக்கும் நீ இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதை கேட்டுட்டு சீதாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ரேகாவோட முகமே மாறுது. ரேகாவோட முகத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. அவங்க ஃபேஸை பார்த்தா என்னடா நடக்குது இங்கே, ஏன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம், என்ன இவங்க இங்கே வந்து உட்காந்துட்டாங்க, இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.